ஒன்னும் பிரச்சனை இல்லை, சுமூகமா போயிடுவோம். 2 பேருமா சேர்ந்து ஒரு சின்ன கையெழுத்து, அப்புறம் நீயும் நானும் பார்ட்னர்ஸ். ஓகே? முடியாதுன்னா? இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டதே இல்லையே. ஆமா, இதுக்கு என்ன அர்த்தம்?
வெளியே போயிடலாம். நெருப்பு அதிகமாயிட்டு இருக்கு. சொன்னா கேளுங்க. வேண்டாம், இந்த மனுஷ வாழ்க்கையே வேண்டாம். நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. எல்லாமே தப்பா போச்சு, எல்லாமே தப்பா போச்சு. தப்பானது எதுவுமே இருக்கக்கூடாது, அழிஞ்சிடணும். ஆமா, ராதிகா செத்து போயிட்டான் தான் ஊர் சொல்லணும். ஆனா கெட்டு போயிட்டான்னு மட்டும் யாரும் சொல்லக்கூடாது, யாருமே சொல்லக்கூடாது. அம்மிய மிதிச்சு அறுத்ததை பார்த்து அக்னி சாட்சியா நடக்கிறது தான் கல்யாணம். ஆனா எனக்கு நடந்ததே வேற வேற. இங்க பாருங்க, சின்ன அக்னி குண்டத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை கெட்டிருந்தா இவ்வளவு பெரிய நெருப்புக்கு முன்னாடியே உங்களுக்கு புது வாழ்க்கை கிடைக்க கூடாது. உங்களுக்காக இல்லாட்டியும் உங்க வயிற்றுல வளர குழந்தைக்காவது வாழணும். நீங்க வாழ்ந்தே ஆகணும். வாங்க போலாம். நான் வர மாட்டேன். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, விட்டுடு, என்ன விட்டுடு. என்ன எதுக்காக தொட்ட? உங்க வயிற்றுல வளர்றதும் ஏன் குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும். என்ன உன் குழந்தையா? என் வயிற்றுல வளர்றது உன் குழந்தையா? இல்ல, நீ போய் சொல்ற. என் பணத்துக்காக ஆசைப்பட்டு நீ போய் சொல்ற. இல்ல, நான் இது வரைக்கும் எத்தனையோ தப்பு பண்ணிருக்கேன். அதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு நெஞ்ச நிமித்தி சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப என்னால தலை நிமிந்து நிக்க முடியல, உங்க முகம் பார்த்து பேச முடியல. நான் இது வரைக்கும் செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். உனக்கு தண்டனை கிடைச்சிட்டா நான் எழுந்ததெல்லாம் மறுபடி கிடைச்சிடுமா? இல்ல எனக்கு வந்த அவமானம் சரியா போயிடுமா? இதே நினைச்சு என் இதே நாரா கிழிஞ்சு போச்சு, அது சரியா போயிடுமா? இல்ல நான் மறுபடி கன்னியாதான் மாறிடுவேனா? எது நியாயம் எது அநியாயம்னு யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த உலகம் வேகமா போயிட்டு இருக்கு. இந்த வேகத்துல நான் நல்லா இருக்கத்தான் ஆசைப்பட்டேனே தவிர நல்லவனா இருக்கிறத பத்தி யோசிக்கவே இல்லை. இப்ப நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆசைப்படுறேன். துணியில கருப்பு பட்டா அழுக்கும்பாங்க, அதுவே கண்ணத்துல வச்சா திருஷ்டியும்பாங்க. உங்க வாழ்க்கையில நான் திருஷ்டியாவது இருந்துட்டு போறேன். உங்க வயிற்றுல வளர்ற ஏன் குழந்தைக்காவது நான் மாறிக்கிறேன். என்ன நான் மாத்திக்கிறேன். என்ன செஞ்சா நம்புவீங்க சொல்லுங்க. நீ செய்யறதெல்லாம் உண்மையான எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆம்பளைங்களுக்கு நடிக்கிறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் சொல்லியா தரணும்? நான் செத்தா நம்புவீங்களா? ஒருவேளை நம்பலாம். ராதிகா, என்னம்மா? எங்கம்மா அவன்? ஒரே நெருப்பா பேரஞ்ச மாதிரி நிக்கிற, என்னாச்சு உனக்கு? பேசுமா. எங்கப்பா போற? போலீஸ்ல சரணடை. ஐயா, உலகத்துல எந்த பொண்ணு அனுபவிக்க கூடாத கஷ்டங்களை என்னால ராதிகா அனுபவிச்சிட்டா. இப்ப நான் செத்து என்னால அவ விதவையும் ஆயிடக்கூடாது. அவ சுமங்கலியா இருக்கணும்.
அவளுக்கு பிறக்கிற குழந்தை எங்க அப்பா யாருன்னு கேட்டா இவன் தாண்டா அவங்க அப்பான்னு சொல்ற அளவுக்கு நான் உயர்ந்து காட்டுறேன். இது சத்தியன்னு ராதிகாட்ட சொல்லுங்க. புறப்புறேன் ஐயா, வாரேன். என்னங்க